வணக்க நட்புகளே, ஒரு சில அதிர்ச்சியான உண்மைகளை உங்கள் முன்னால் நான் சொல்லித்தான் ஆகணும். டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த விஷயம், நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், இப்போ சூர்யாவால் நான் எவ்வளோ தூரம் மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் எல்லாத்தையும் பப்ளிக் பண்ண போகிறேன். இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டான். நான் கிளம்புறேன், நான் திருச்செந்தூர் போக போகிறேன், நான் திருப்பூர் போக போகிறேன், நான் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், நான் அப்படியே கோயிலுக்கு போகிறேன், என்னைய தேடாத, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் பொண்டாட்டிக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை வேறு எது விஷயமாவோ இல்லை உன் குடும்பமே முக்கியம்னு நீ கிளம்பு. என்னைய இனிமேல் நான் எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், என் புருஷன் கூட போகிறேன்னா இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன்னா இல்லை கோர்ட்டுக்கு போகிறேன்னா எல்லாமே இனிமேல் உனக்கு எனக்கும் சாப்பிச்சோட முடிஞ்சு போச்சு. இனி நீ வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லி காலையிலே ஏகப்பட்ட பிரச்சனை. எப்படி பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் எல்லாத்துலேயுமே என்கிட்ட இருக்கிறத பூரா உருவிட்டு என்னை ஓட்டாண்டியாக தொடச்சி வெறும் ஆளாக சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி என்கிட்ட 10 காசு இல்லை. இந்தருங்க, இப்போ உங்கள்கிட்ட பொய் பேசலை, இந்த வருங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற ரூபா தான் இப்போதைக்கு என்னுடைய சொத்து. 5, 6, 7, 8, 9, 10 இந்த 1000 ரூபா தான் என்னுடைய சொத்து. காரணம் இதையும் சொல்லிடுறேன். நேற்று பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போனேன்னா சுமியை கூட்டிகிட்டு அங்கே 5000 ரூபா பணம் இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், ஏடிஎம் கார்டு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், என் அக்கௌண்ட்டில் இருந்தது 3500 தான். இவகிட்ட தான் ஒரு 1500 ரூபா பணத்தை கொடுப்பேன், நான் போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்றேப்பா அப்படின்னு சொல்ல இவளும் சரின்னு சொல்லி எனக்கு ஒரு 1500 ரூபாயை போட்டு விட்டான். நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உடனே அங்கேயே பக்கத்தில் ஏடிஎம் மிஷின் இருந்துச்சு. அந்த பேங்கில் போய் மிஷினில் ஏடிஎம் கார்டை போட்டு ஓடிபி வந்துச்சு. அப்புறம் ரீசெட் பின் நம்பர் கேட்டுச்சு. எல்லாமே பின் நம்பரையும் போட்டுட்டு அந்த போட்ட ஜோருக்கு அதில் ஏன் அவங்கள வெறும் ஆளாக விட முடியுமா சுமியை? சரிப்பா, இந்தா நீ ஒரு 1000 ரூபா உனக்கு வச்சுக்க செலவுக்கு, நான் மீதி 4000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பான்னு சொன்னதுக்கு சுமி சொன்ன ஒரே வார்த்தை, கூட ஒரு 1000 ரூபாயை போட்டு போங்க, ஒரு 2 ரூபாயா இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் ஒரு 1000 ரூபாயை கேட்டாங்க. கொடுத்துட்டு மீதி 3 ரூபாயை அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தவுடனே வீட்டுக்கு நுழையாமல் சண்டை. அதை எப்படி ஒரே நாளில் நீ ஏடிஎம்மில் பணத்தை எடுக்க முடியும், காசை காட்டு அப்படின்னு சொல்ல நான் எடுத்து இந்த பாரு அங்கே 2 ரூபா போக 3 ரூபா கையில் இருக்கணுன்னு ஏன் 1500 ரூபாயை கொடு அப்படின்னு சரின்னு சொல்லி 1500 ரூபாய் அவட்ட கொடுத்துட்டு மீதி 1500 ரூபா வச்சுருந்தேன். அதில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் 500 ரூபா காலி. ஆக மொத்தம் எனக்கு இந்த 1000 ரூபா தான் மிச்சம். இந்த 1000 ரூபாயை வச்சு இன்றைக்கி 14, 24ஆம் தேதிக்கு தான் சம்பளம் வரும். 10 நாளைக்கு நான் இந்த காசை வச்சு தான் ஓட்டணும். ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 100 ரூபா. இந்த 100 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? டீ குடித்தா டீ கடைக்கு போனால் 15 ரூபாலேருந்து 20 ரூபா ஆக்கிட்டேன் டீயை. இஞ்சி டீ தான் நான் குடிப்பேன் எப்போயுமே. 20 ரூபா. ஒரு வெங்காய பச்சி வாங்குவேன் 20, சிகரெட் அரை பாக்கெட் வாங்குவேன் அது எவ்வளவு 60. ஆக 100 ரூபா இதிலே காலியாக போயிடும். இது போக நான் என்னத்தை சோறு திங்கிறது, என்ன பண்ணுறது? இப்போ இந்த கிளம்பிட்டேன், திருச்செந்தூர் போகிறேன், நான் திருப்பூர் போகிறேன்ட்டு போகிறேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு வர்றேன்ட்டு போயிட்டான். கிளம்பி நேரம் நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவள் வீட்டில் இருக்க மாட்டான். பிள்ளைகளோட அந்த ஏற்கனவே ஒரு வட்டம் கால் கிளப்பி போனால் பாருங்கள், அதே கதை தான் இன்றைக்கி ஆக போகுது. ஆனால் நான் போக வேணான்னு சொல்லலை. ஒன்று என்னையை சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு போகாத, எனக்குன்னு சொல்லி ஒரு செலவு இருக்காதா, தன்மானம் இருக்காதா? எவ்வளவு தான் நான் ஒருத்தனை எவ்வளவு தாங்க கொத்தடிமையாக ஒருத்தன் அந்த வாழ்க்கையை வாழ்வான்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனாக இருந்தால் சரி ஏதோ ஒன்று செலவுக்கு வேணுமே, எல்லா கணக்கையும் என் தலையில் போட்டு இஎம்ஐலேருந்து ஃப்ரிட்ஜு காசு, இது வாஷிங் மிஷினுக்கு, தண்ணிப்பழ வியாபாரி வந்துட்டார், அதனால தான் வீடியோ நிப்பாட்டினேன், கண்டினியூ பண்ணுறேன். அதாவதுங்க, ஒருத்தனை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது. அடி வாங்குகிறேன், மிதி வாங்குகிறேன், சரி ரைட்டு ஏதோ போயிட்டு போகுது, நான் அதை கூட சமாளித்து போயிடுறேன். ஆனால் குடும்பத்தை பற்றி தினம் அவதூறை பேசி பேசி ஒரு விஷயத்தை மக்களே மறக்க நினச்சாலும் மக்கள் முன்னால் அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என் பொண்டாட்டி விஷயத்தை நானே மறக்க நினச்சாலும், நானும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னே வச்சுக்கிருவோமே, நடந்துச்சுன்னே வச்சுக்கிருவோமே, எல்லா விஷயம் அப்படி தான், என் மையன் விஷயத்தையும் அப்படி தான் மீடியா முன்னால் அடிக்கடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உன் மகன் இப்படி அப்படின்னு சொல்லி அதை பற்றியே பேசுகிறது. அதே மாதிரி அவள் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு அறியாமையிலையோ இல்லை ஏதோ நான் இல்லாத ஒரு இதுலையோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அவள் நல்லவன் நினச்சி யார் கூட பழகியிருக்கா, அவன் அவளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு இதில் அவளை ஏதோ ஒன்று பண்ணிட்டான், எடுத்துட்டான், ஒரு வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டான், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். அது ஒரிஜினலாக மார்பிங்காங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாத விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும்
அவளுக்கு புருஷன் லிஸ்ட்டு போடுறது. உன் புருஷன் வந்து சரத்து, ரிப்பாயி, சப்பி, அப்புறம் சுகைலு இப்படி போடுறது லிஸ்ட்டு. சீனிவாசன் இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டை போடுறது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது, யோக்கியம் கிடையாது, அவள் இதில் அவுத்து காட்டினவ, ஆப்பிள் அவுத்து காட்டினவ, அது காட்டினவ, இது காட்டினவங்கிறது. அதுக்கப்புறம் நீ என் கூட வரும்போது உனக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்த, இன்றைக்கி பார்த்தா எப்படி வந்துச்சு உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி இதையுமே மக்கள் முன்னால் நான் இதை வந்து வேறு மாதிரி நேற்று அவள் சொன்னது நான் வந்து அப்போ நான் தூங்கிட்டேன். லைவு போடாமல் நான் 9 மணி லைவ் அவள் போட்டுக்கிட்டு இருந்ததுனால படுத்தவே அசந்துட்டேன். இப்போ தான் காலையில் எந்திரிச்சு அந்த வீடியோவை நான் பார்க்குறேன். அதில் அவள் பேசியிருக்கிறா, நீ வந்து என் கூட பழக வரும்போது சினேகா அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நானும் வந்து நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லி நீ என்கிட்ட வந்த, உனக்குன்னு சொல்லி குடும்பம் இல்லை, நீ ஒரு அனாதை, நான் வந்து ரோட்டில் நிற்கிறேன், நீ தான் என்னை பார்த்துக்கிறணும், நீ தான் எனக்கு காவல் அப்படின்னு சொல்லி நான் வந்தேனா. இது எவ்வளோ ஒரு பச்சை பொய். இதுக்கு முதல் நான் விளக்கம் கொடுத்துட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இவ கூட நான் சேரும்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஒரு கம்பெனியில் எனக்கு கீழே 25 பேர் வேலை பார்த்தாங்க. அவங்க அதில் வந்து நான் மேனேஜராக இருந்தவன். இவகிட்ட வந்தப்போவே இவளை முத சந்திக்கும் போது நான் சொல்கிறேன், எப்பா நீ வந்து வேறு பாதையில் எதுவும் போகாத, தவறான பாதையில், நானே உனக்கு பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்துக்கு என்ன செலவுக்கு வேணுமோ என் மாத வருமானம் 25,000, அதில் ஒரு 15 வந்து என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒரு 10 தர்றேன். இதை வச்சு நீ வந்து குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுப்பா, பார்த்துக்கப்பா, என்னால் முடிஞ்சதுப்பா. அதுபோல் நீ ஏதாவது உனக்கு தேவைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ, சாய கம்பெனிக்கோ, சர்பத்து கம்பெனிக்கோ வேலைக்கு போ, இல்லையா வீட்லேயே இரு. ஏதோ எனக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் 2 வீலர் விற்றேன்னா அந்த அதில் கமிஷன் வரும், அதில் வர்ற வருமானத்தில் உனக்கு ஏதாவது வந்து உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேப்பா. எனக்கு குடும்பம் இருக்குப்பா, நான் ஒரு 5 நாளைக்கு அங்கே இருப்பேன், சனி ஞாயிறு 2 நாளைக்கு வந்து இங்கே வர்றேன், வேடந்தாங்கல் பறவை மாதிரி அப்பப்போ வந்து உன்னை டச் பண்ணிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லித்தான் நான் இவ கூட வந்து சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா மக்கள் முன்னால் உருட்டுறா, அப்படிலாம் கிடையாது. இவர் வரும்போதே வந்து இவருக்கு குடும்ப குட்டி இல்லை, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கிடையாது, நான் நடுத்தருவில் நிற்கிறேன், இவன் ஒரு அனாதை அப்படி தான் சொல்லி இவன் வந்தான். இவன் நான் தான் போனால் போதுன்னு இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். எப்படி அப்படியே பிளேட்டை வந்து திருப்புறான், தலகுலாம் திருப்பி வந்து நான் என்னமோ இவளை கெஞ்சி போய் இவ கூட போய் இவளுக்கு வாழ்க்கை கொடுத்தாமானியும், இவன் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாமானியும், நான் ஏதோ வந்து இங்கேருந்து இவளுக்கு போய் அப்படியே இவளே கெதின்னு போனாமானியும் மக்கள் முன்னால் ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றான். இது மிகப்பெரிய தப்பு. இவன் ரோட்டில் சட்டிப்பானை அங்கே நாங்கள் போய் குடும்பம் நடத்தினது, வாழ்ந்தது, லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை காலி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு மதுரையில் ஒரு வீடை பிடிச்சி இவன் அங்கே வீடு இல்லாமல் அலைஞ்சான். இவ தான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ எனக்கு குடும்பம் இருந்துச்சு, எங்கள் அம்மா வீடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. என் மயன், என் மருமக, என் பிள்ளை, சின்னவன், சுமி எல்லாருமே தான் இருந்தாங்க. என் குடும்பமாக வந்து அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்படித்தான் வந்து எனக்குன்னு ஒரு வீடு வாசல் இருந்துச்சு, சொந்த வீடு இருந்துச்சு. இவ்வளோத்துக்கும் இவ்வளோ மாதிரி வந்து தெருவில் ஜாமான் சட்டியை தூக்கிட்டு வாடகைக்கு வந்து ரோட்டில் தெரியலை, சொந்த வீடு வாசல் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு நான் போவேன், நான் இங்கேயும் இருப்பேன். அப்படி ஒரு சூழலில் இவன் ரோட்டில் நின்னவளை கூப்பிட்டு இங்கே வா, மதுரையில் உனக்கு நான் ஒரு வீடு பார்த்து தரேன், திருப்பூரில் வீடு கிடைக்கல அப்படிங்கும்போது இவளுக்கு நான் தான் வாழ்க்கை பிச்சை போட்டு இவளுக்கு ஒரு வழிவகையை செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக மதுரையில் ஊண்டி உட்காந்துருக்கானா, அதுக்கு முழு காரணம் யார்? நான். ஆக இவ தான் என்னை நம்பி வந்து அண்டி பொழைச்சிக்க வந்தவன். இவளை தேடி நான் போகலை. அதே மாதிரி எனக்கு வியாதி இருக்குது, இவன் ஒரு டிபி நோக்காட்டுக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதும் சுத்த பொய். இவ கூட வர்றதுக்கு முன்னாலேலாம் நான் நல்லா ஜவான் மாதிரி இருந்தேன். என் குடும்பத்தோடு இருக்கிற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஆள் இவ்வளவு தான் இருப்பேன், நல்லா ஒரு ஜிம்பாடி மாதிரி இருப்பேன். அந்த அளவுக்கு இருந்தவனை இவ கூட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு மெலிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ கூட நான் போய் என்ன பண்ணேன், ஜெயிலுக்குள்ளே என்னை கூட்டு போனப்போ முதல் டெஸ்ட் எடுத்ததே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஒருவேளை நம்மளுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்குமோ, நம்ம ஏன் மெலிஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ கூட நான் போய் ஜெயிலுக்குள்ளே போனோன்னே டெஸ்ட் எடுத்தப்போ அதில் ஹெச்ஐவி இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் நான் மன நிம்மதி அடைஞ்சேன். இல்லைன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நான் வந்து எப்போயுமே வந்து எந்த ஒரு பாதுகாப்பான முறையிலையும் எந்த இதுவும் கிடையாது. சரி அப்படின்னு சொல்லி பழகிட்டேன் நான் ஒரு நம்பிக்கையின் பேரில். அந்தளவுக்கு நான் இவ கூட நான் வாழ்ந்தவன். இல்லாட்டினா ஒவ்வொருத்தன் மாதிரி வந்து நான் வந்து வேறு மாதிரியா நான் போனேன் சொல்லுங்கள். நான் டைரெக்டாகவே எல்லாமே இது பண்ணதில் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ அதையும் தாண்டி அதுக்கப்புறம் எனக்கு என்ன உடம்புல மெலிகிறதுக்கு காரணம்னு செக் பண்ணும்போது சளி டெஸ்ட் எடுத்தாங்க.
சளி டெஸ்ட் எடுக்கும் பொழுது இவன் சொல்கிறாளே இவனை டிபியில் இருந்தவனை நான் தான் காப்பாற்றினேன், நான் தான் இவனுக்கு எல்லாம் பண்ணேன் வச்சேன்னு சொல்கிறாளே, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அப்போ அங்கே டெஸ்ட் எடுக்கும்போது தான் எனக்கு உள்ளே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி எனக்கு உடல்நிலையில் வந்து சளியில் வந்து டிபி இருக்குது, அட்டாக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த டாக்டர் குமார் டாக்டர்னு சொல்லி கோயம்புத்தூரில் வந்து சிறைச்சாலையில் இருந்த டாக்டர் தான் எனக்கு டெய்லி செங்கக்கட்டி மாதிரி இருந்தால் இந்த செவரு கலரில் இருக்கும் 5 மாத்திரை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்ட உடனே முதல் வேலையாக 5 மாத்திரை, அதுக்கப்புறம் பால் முட்டை கீரை எல்லாம் கொடுத்து என்னை காப்பாற்றினது சிறை நிர்வாகம் அங்கே உள்ள டாக்டர். அதை விட்டுட்டு என்னமோ இவ தான் என்னை காப்பாற்றின மாதிரியும் மக்கள் முன்னால் இவ என்ன சொல்ல வர்றாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது இவனால் தான் வந்து என் உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சான், எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவ தானா. அந்த அளவுக்கு இவன் மக்கள் முன்னால் ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றான். நான் இல்லைன்னா இவன் ஒரு செல்லா காசு, இவன் வந்து ஒரு வெத்து வேட்டு, இவன் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் இவனால் தான் நான் ஏதோ முன்னேறி வந்த மாதிரியும், நான் இல்லைன்னா எனக்கு எந்த திறமையுமே இல்லைங்கிற மாதிரியும் இவன் மீடியா முன்னால் கொண்டுகிட்டு வர்றான். இது வந்து நான் இப்போ இதுக்கு தான் நான் எதிர்ப்பு குரலை சொல்கிறேன். நான் இல்லைனா தான் நீ டம்மி பீஸு, நீ வாழ்க்கையில் செல்லா காசாக போயிடுவேன். இப்போ வரைக்கும் உன் கூட வந்து என்ன தான் நீ என்னை அடித்தாலும் மிதித்தாலும் எது பண்ணாலும் என்னை தூக்கி போட்டு துவைச்சாலும் நான் ஏன் உன் கூட இருக்கேன்னா, நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன்னா எண்ணி ஒரு வாரம் தேதி குறித்து வச்சுக்க. ஒரு 4 நாளைக்கு நீ நல்லா இருப்ப. அப்படியே வந்து திருச்செந்தூர் போவ, அப்படியே வந்து திருப்பூர் போவ, அப்படியே உன் மகனை காலேஜில் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்ப, எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் காலேஜுக்கு போயிடுவான், இவே கோகுல் வந்து தாராபுரம் ஹாஸ்டலுக்கு போயிடுவான். 2 பேரும் 2 பக்கம் போயிட்டா அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை ஒத்தையில் இருப்ப. அப்போ தான் என்னையும் யோசிப்பேன், ஆகா சிக்கா இருந்தானா இந்நேரம் வந்து நம்ம எங்கேயாவது ஜாலியாக வீடியோ எடுத்து போடலாம், விழாக்கு போடலாம், குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பான், கறிமீன் கேட்டவுடனே 2 கிலோ 3 கிலோன்னு அள்ளிட்டு வருவேன். இப்போ அது எல்லாமே கெட்டு போச்சேன்னு சொல்லி அந்த நேரம் என்ன ஆகும், நான் என் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆயிடுவேன். ஏன்னா இவன் என்னை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பேன், நான் என்ன போய் தெருவில் பிச்சையாக எடுப்பேன்? சரி ரைட்டு, இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துட்டு போகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தோடு போவோன்னு சொல்லி என் குடும்பத்தோடு போய் என் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்து நடத்த ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீ என்னை ரீகால் பண்ணுவேன், நான் வருவேனா? சத்தியமாக வரமாட்டேன். என் கேரக்டர் என்ன தெரியுமா, ஒருத்தவங்க வேணும்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் ரைட் ஓகே, நல்லதோ கெட்டதோ அடியோ மிதியோ நம்ம கூடவே இருப்போம், நம்மளுக்கு 3 வேளை சோறாக்கி போடுறா, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறான்னு சொல்லி என் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிகிட்டே போவேன். அதை மீறி என் குடும்பத்தோடு போய் நான் வாழ பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் நிலமை அதோ கதி, உன் கதி அதோ கதி. அந்த அளவுக்கு ஆக விடாமல் இருக்கணும்னா நீ உட்காந்துக்கிட்டு இந்த தற்பெருமை பேசுகிறது, என்னை அடிக்கிறது, துன்புறுத்துறது எல்லாம் நான் தான், எல்லாம் நம்ம தான், நம்ம வச்சது தான் சட்டம், நம்ம தான் இங்கே வந்து எஜமானி, நம்ம போடுற ரூல்ஸை இவன் மீறினான்னா இவனை வந்து தூக்கி போட்டு மிதிப்போம், எங்கே போயிட போகிறேன், 2 நாளைக்கு இவன் குடும்பத்தோடு போவேன், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும். இந்த கேள்வியெலாம் நீ வந்து யோசிக்கவே யோசிக்காத. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை தூக்கி குப்பையில் போட்டுரு. ஏன்னா நான் அதுக்கு தான் ஆல்ரெடி ஆல்டர்னேட்டாக எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுட்டேன். ஏசியை மாட்டிட்டேன், இனி அடுத்து மிக்சி இருக்குது, சிலிண்ட்ரு இருக்குது, எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பூரா வந்துருச்சு. நானே சமைச்சு கூட என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன். என் குடும்பத்தோட வாழ்க்கையை பழையபடி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உன்னை நம்பி நான் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை நம்பி தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒருத்தன் வந்து ஒரு அளவு தான் குனிஞ்சு போக கொட்டை கொட்டை குனியுவேன். ரொம்ப அவனை போட்டு பாடாப்படுத்தி அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அவன் புத்தியை காட்டிடுவேன். இது புத்தியை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு உண்டான அந்த உரிமைகளை நான் கேட்குறேன், அவ்வளோதான். இவன் என்ன இது என்ன சொல்கிறது, என்ன ஆட்சிம்பாங்க, ஹிட்லர் ஆட்சியாக நடத்துகிற, எப்போ பார்த்தாலும் என்னையை போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது. ஒரு அளவு தாங்க எதாக இருந்தாலும் தாங்குவாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு விரக்தியோட எல்லைக்கு போயிட்டானா என்ன தெரியுமா ஆகும், என்னடா வாழ்க்கை இருந்துச்சு, கருமம் இவ்வளோ தூரம் போட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிற, நம்ம என்ன பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், சம்பாரித்து கொடுக்குறோம். 25,000 ரூபா சம்பாதிக்கும் போது குடும்பத்தோடு இருக்கும்போது இருந்த நிம்மதி இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது இல்லையே. இந்த வாழ்க்கையே வாழணும், கருமம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டா அதோட சீன் முடிஞ்சு போச்சு. நீ வந்து உன்னைய பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் நான் வச்சுருக்கிற வரைக்கும் தான், உன் மேலே பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து வாழ முடியும், நீ என்னை ஏமாற்ற முடியும். அதை தாண்டி என்ன இவளுக்கே நம்ம பயப்படணும், இவள் யார் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவுனவ, இவளை கூட்டு வந்து நம்மையே வந்து இவ்வளோ காசையும் கொடுத்து நம்ம குடும்பத்தையும் பார்க்காம எல்லாமே இவன்னு சொல்லி வாழ்கிறோமே, அதுக்கு உண்டான மரியாதையும் ரெஸ்பான்ஸையும் நம்மளுக்கு தர்றாளா? மதியாதார் தலைவாசியை மிதியாதேன்னு இருக்காங்க. மதிக்காத ஒருத்தி கூட எதுக்கு நம்ம வாழணும்?
அவன் மதிக்கவும் இல்லை, நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்கிறான். எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் பாட்டுக்கு கிளம்பி என் ரூட்டை பார்த்துட்டு நான் போயிட்டேன்னா அப்புறம் நீ ரூட்டாக தான் போகணும். புரியுதா? என் ரூட்டை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டேன்னா நீ ரூட்டாக போக வேண்டிய சூழல் வந்துடும். நல்லா யோசிச்சுக்க, முடிவெடு. நான் உனக்கு இன்னமும் உன்னைய வந்து நான் வெறுக்கணும், உன்னை விட்டு வெளியே போகணும், நம்ம ஏண்டா வந்து நம்ம குடும்பத்தை விட்டு இப்படி நிற்கிறோம், சரி அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு போவோம்னு சொல்லித்தான் நானும் இப்போயும் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசில் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நீ தான் வந்து உதாசீனப்படுத்துகிற. இது என்ன, இது ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி என்னை வெறுக்க வைக்கிற, என்னை வந்து சிந்திக்க விடுற. என்னை சிந்திக்காமல் ஒரு கடிவாளம் கட்டின குதிரையாக வந்து ஒரே பாதையில் போக வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு வந்து நான் ஒரு இழிச்சவன், நான் ஒரு அடிமை. அதை தாண்டி என்னை யோசிக்க வச்சுட்டேன்னா நான் என் குடும்பத்துக்கு எஜமான், நீ வந்து தெருவில் நிற்கணும். கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவெடு. இப்போ இந்த வீடியோ போட்டு முடிக்கும்போது அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். அவள் காலையிலேயே பேக்கில் துணிமணிகள்லாம் எடுத்து வச்சுட்டா. அவங்க எப்படா எந்திரிப்பாயின்னு சொல்லி, ஏன்னா விடிய வந்து அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க, பிள்ளைய நைட் ஷிஃப்ட் போய் ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரில். அதனால் வந்து தூங்குறாங்க பிள்ளைய, 2:30 மணி 3 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை, அதனால் தூங்குறாங்க. எந்திரிக்கிற வரைக்கும் அந்த அம்மா வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு பால் ஹார்லிக்ஸ்லாம் கலந்து கொடுத்துட்டு 10-10:30 மணி போல் தான் வந்து பிள்ளைகளை எழுப்பிட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டு, இல்லைனா வந்து திருப்பூருக்கோ இல்லை சர்டிஃபிகேட் வாங்கவோ கிளம்பிட்டாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இருக்கவே இருக்குது ஹோட்டலு, இருக்கவே இருக்குது கையேந்தி போவேன், ரோட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற காசு காலியானா என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க, என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, யாராவது எனக்கு 5-10 போடுவாங்க, அதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன். நீ அப்படியே ஓடுறதா இருந்தால் ஓடு, உன் குடும்பத்தையும் தேடி ஓடு, இல்லை உன் புருஷனை தேடி ஓடுறதா இருந்தாலும் ஓடு, இல்லை போய் அங்கேயே குடும்பம் நடத்து. காலையிலே சொல்லிட்டா, நான் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகி என்னை தேடாதீர்கள்ன்ட்டான். தாராளமாக போயிட்டு வா, நானும் உன்னை தேடலைன்னு ஒரு கும்பிட போட்டுட்டு தான் வந்திருக்கேன். பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் அண்ட் சி. ஓகே, பாய்.